கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சிலர் மரணத்தை குறித்து பயப்பட்டு கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் ஒரு சிலருக்குள்ளாக இந்த மரண பயம் அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுத்து போட்டு நிம்மதியை இழக்கிறதான ஒரு காரியமா இருக்கிறது. எப்போதும் பார்த்தாலும் மரணத்தை குறித்து பயந்து கொண்டும் சோர்ந்து போய் கொண்டும் கலங்கி கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். பிரியமானவர்களே, மரணத்தை குறித்து நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னவென்றால், கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களை தேவன் இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக சத்தியமாக போதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்தவர்கள் தான் எழுந்திருப்பார்கள். இயேசுவை தெரிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை குறித்தவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படி என்றால் என்ன? இயேசுவை கேள்விப்படாதவர்கள், அறியப்படாதவர்கள், இயேசுவை பற்றி தெரியாமல் மரித்தவர்கள், அவருடைய நிலைமை சந்தேகத்துக்குரியது. ஒருவேளை 2வது மரணத்துல எழுந்திருப்பாங்களோ அப்படி இப்படி என்றெல்லாம் எப்படி இருந்தாலும், ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு காரியம், ஒரு நம்பிக்கையான ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மரித்தாலும் அவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்த முதலாவது கிறிஸ்தவர்களை உயிரோடு எழுப்பிக் கொண்டு அவர் வருவாராம். எத்தனை சந்தோஷம், எத்தனை நம்பிக்கை, எத்தனை தைரியம், எத்தனை மகிழ்ச்சி இந்த வார்த்தையில காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம். வியாதியில மரித்து விடுவோமோ, ஏதாவது ஆகிவிடுமோ, எப்படி மரித்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகையில மீண்டுமாய் உயிரோடு எழுந்து வருவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு முன்பாக மறுரூபமாக்கப்படுவோம் என்று சத்தியம் மிக அழகாய் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே உலகத்தார்களுக்கு வேண்டுமானால் ஒரு மரணத்துக்கு பிறகு சொர்க்க வாசல் அடைவது அல்லது இன்னொரு ஜென்மம், பல்லியா பிறப்பது, நாயா பிறப்பது, பேயா பிறப்பது, இப்படி பலவிதமான கருத்துக்களை உலகத்தார்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை தான். நாம் பிறக்கிறதும் ஒரே முறை, மரிக்கிறதும் ஒரே முறை. பின்பு இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு ஆனந்த பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வரும் நாட்கள்ல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மரண பரியந்தம் உங்களை வழிநடத்தி செல்வாராக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருக்குள்ளாக விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. அவளுக்குள்ளாக நம்பிக்கை பெருக பண்ணும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கைக்கு பிறகு, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும்போது நாங்கள் மறுரூபமாக்கப்பட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் இழந்தவர்களை சந்திக்க போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.